वेल्लोर जिले के पेरामपट्टू तालुका के वन क्षेत्र में 3 हाथियों के शव मिलने की घटना के संबंध में तमिलनाडु और आंध्र प्रदेश वन विभाग के अधिकारी तथा 5 सदस्यों वाली चिकित्सा टीम मौके पर पहुंचकर जांच कर रही है। वेल्लोर जिले के पेरामपट्टू वन परिक्षेत्र के अंतर्गत निजी स्वामित्व वाले सातघर पहाड़ी क्षेत्र में स्थित एक झील के किनारे कल सड़ी गली अवस्था में 2 बड़े हाथियों और एक छोटे हाथी का शव बरामद किया गया। ये स्थान तमिलनाडु के वन क्षेत्रों से आंध्र प्रदेश की सीमा के पास लगभग 5 किलोमीटर की दूरी पर स्थित होने के कारण हाथियों की मौत के कारणों का पता लगाने के लिए दोनों राज्यों के वन विभाग अधिकारी घटनास्थल पर पहुंचकर निरंतर जांच कर रहे हैं। इसके अलावा चेन्नई से बुलाए गए 5 सदस्यीय चिकित्सा दल भी हाथियों की मरने वाली जगह पर पोस्टमार्टम और अन्य परीक्षण कर रहा है। அனைவருக்கும் வணக்கம். தலைமை வன உயிரின காப்பாளர் அவருடைய ஆணையின் அடிப்படையில் இன்றைக்கி பேரணம்பட்டு ரேஞ்சு பாய்மலை பக்கத்தில் குண்டல்மலை குண்டலப்பள்ளி ஆர்எஃப் பக்கத்தில் இருக்கிற ஆர்எஃப் பக்கத்தில் இருக்கிற ப்ரைவேட் ஃபாரஸ்ட்டு அது சாத்கார் ப்ரைவேட் ஃபாரஸ்ட்டு. அந்த சாத்கார் ப்ரைவேட் ஃபாரஸ்ட்டில் ஒரு 3 யானைகள் இறந்ததன் செய்தியை அறிந்து தலைமை வன உயிரின காப்பாளர் அவர்கள் ஒரு கமிட்டி போட்டிருந்தாங்க. அந்த கமிட்டியினுடைய தலைமையில் இன்றைக்கி அந்த இடத்த இன்ஸ்பெக்ஷன் பண்ணோம். அதன்படி சாம்பிள்ஸ்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கோம். போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சிருக்குது. அந்த போஸ்ட்மார்ட்டம் அடிப்படையில் அது 3 யானைகளும் வெவ்வேறு காலகட்டங்களில் இறந்த மாதிரி தெரியுது. அதாவது ஒரு 10 நாள் 15 நாள் கேப்பில் 3 யானைகள் இறந்துருக்கிறதா தெரிய வருது. டாக்டர்ஸ் டீம் ஒரு 7 பேர் வந்திருக்காங்க. அந்த டாக்டர்ஸ் டீமுடைய அவங்களுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் இப்போ வந்ததுக்கப்புறம் தான் அதனுடைய காஸ் ஆஃப் டெத் என்னங்கிறது நமக்கு தெரிய வரும். லேப் ரிப்போர்ட்டுக்கு நமக்கு வரணும். அதனால் சாயில் சாம்பிள், வாட்டர் சாம்பிள், அனிமல்ஸினுடைய அந்த டிஷ்யூ சாம்பிள்ஸ், அதே போல் டிஎன்ஏ பண்ணுறதுக்கான சாம்பிள்ஸ், இது மாதிரி சாம்பிள்ஸ்லாம் எடுத்திருக்கோம். அந்த சாம்பிள்லாம் லேபுக்கு அனுப்புகிறோம். அந்த லேப் ரிப்போர்ட்ஸ் வந்ததுக்கப்புறம், இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் நமக்கு காஸ் ஆஃப் டெத் என்னங்கிறது நம்ம ஊகிக்க முடியும். இந்த ப்ரிலிமினரி ஸ்டேஜில் இப்போது இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. இதுதான் இன்றைக்கி ஸ்டேஜ். சார், இந்த 2 மாதத்தில் யானைகள் உயிரிழப்பு அதிகமாக இருக்குது சார். 5 யானைகள் உயிரிழந்திருக்கு. 2 மாதத்துக்கு முன்னே ஒரு யானை உயிரிழந்தது. அதனுடைய உடல்கூறு ஆய்வும் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றாங்க. அதுக்கான ரிசல்ட் வந்துச்சுங்க சார். அந்த உடல்கூறு ஆய்வில் அது எப்படி இருந்திருக்கு? ஏன்னா இந்த யானைகள் உயிரிழப்பு வேட்டையாடப்பட்டு தான் உயிரிழப்புன்னு சொல்லிட்டு சமூக அளவில் சில பேர் சொல்கிறாங்க. அது நம்ம எந்த அளவுக்கு நம்ம இது பண்ணியிருக்கோம் சார்? இல்லை, இப்போது யானைகள் ஏன்னா இதுக்கு முதல்ல ஒரு யானை இறந்தது பார்த்திங்கன்னா அதனுடைய எல்லாமே இருந்தது. நம்ம அதை சாம்பிள்ஸ் எடுத்து அனுப்பியிருக்கோம். சாம்பிள்ஸ் எப்படின்னா இப்போ ரெப்யூட்டடு நேஷனல் லெவல் லேபுக்கு அனுப்பும்போது ஆல்ரெடி போன சாம்பிளில் அந்த சீனியாரிட்டி பிராந்தை அவங்க ப்ராசஸ் பண்ணுவாங்க. இப்போ அதில் அது இன்னும் முடிவு வரலை. வந்தால் தான் அது என்ன காரணத்தினால இறந்துருக்கு. ஏன்னா இன்றைக்கும் என்னென்னா இப்போ போய் பார்த்ததில் அவங்க டாக்டர் இன்னும் என்னை விட பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நீங்கள் சொல்லுங்கள் சார் சொல்லிட்டாங்க. இல்லை நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சார், அதாவது யானைகள் உயிரிழப்புன்றது ஒரே இடத்துல சார் சொன்ன மாதிரி 10 நாள் விட்டு ஒரு யானை, 5 நாள் விட்டு ஒரு யானை உயிரிழக்குது அப்படின்னா அது நம்ம உற்று நோக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது சார். ஏன்னா ஒரே இடத்துல தொடர்ந்து ஒரு யானைகள் உயிரிழப்புன்றது பெரிய ஒரு விஷயமா இருக்குது. இப்போது அது வேட்டையாடப்பட்டிருக்கும் அப்படின்ற ஒரு நோக்கில் ஒருத்தர் சொல்கிறாங்க. அதே போல் அந்த தண்ணி ரசாயனம் ஏதாவது ஏற்பட்டிருக்கும். ஏன்னா அந்த ஏரி தொடர்ந்து பயன்படுத்தாமல் தண்ணி ஒரே இடத்துல இருக்கிறதுனால ரசாயனங்கள் ஏதாவது கலந்துருக்கும். ஏன்னா ஏற்கனவே அந்த இடத்துல எரிசாராயங்கள் காசப்பட்டதாக சமூக எரிசாராயம் காசப்பட்டதாக ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. இந்த மெத்தனால் அது போல் விஷயங்கள் அங்கே பயன்படுத்தியிருப்பாங்க. அது ஏதாவது அவங்க விட்டுட்டு போகிறப்ப, ஆனால் இப்போ இல்லை, அந்த எரிசாராயம் இது பண்ணுறப்ப அவங்க விட்டுட்டு போகிறப்ப அந்த தண்ணியில் அது மிக்ஸ் ஆகி அது பாய்சன் ஆகி இப்போ யானைகள் ஏதாவது குடித்து அது மாதிரி உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது சார். அதுக்கு என்ன? இல்லை, நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறப்பே இது மாதிரி பல்வேறு டவுட் இருக்குது. அந்த டவுட்டின் அடிப்படையில் தான் நம்ம போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்கோம். ஒன்று இது வேட்டையாடப்பட்டிருக்குமா, இல்லை விஷம் வச்சு கொல்லப்பட்டிருக்குமா, இல்லை வேறு ஏதாவது கரண்ட் ஷாக் அடிச்சிருக்குமா, இல்லை ஏதாவது மின்னல் தாக்கி இறந்துருக்குமா, வேறு எதுவும் நோய் தாக்கம் இருக்குமா, இதெல்லாம் பார்த்து தான் நம்ம பண்ணியிருக்கோம். அது மாதிரி தண்ணியில் ஏதாவது விஷம் இருந்திருக்குமா, இல்லை இது மாதிரி எரிசாயம் காய்ச்சதாக சொல்கிறாங்க, அந்த சைடு ஏதாவது விஷம் சாப்பிட்ருக்குமா, இதெல்லாம் இதுக்கு தேவையான அனைத்து சாம்பிளும் நம்ம மாதிரிகளும் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம பார்த்ததில் ஏற்கனவே இன்னொரு யானை அங்கே இருக்குது. ஒரு யானை மூவ்மெண்ட்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் அந்த தண்ணி தான் அதுவும் குடிக்குது. ஸோ அதனால் தண்ணியில் எதுவும் பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியல. அது பெரிய ஏரியா தான் இருக்குது. தண்ணியில் பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியல. வேட்டையாடுறதுக்கு நம்ம மெட்டல் டிடெக்டர் வச்சு நம்ம செக் பண்ணிட்டுருக்கோம். ரைட்டுங்களா? அந்த மாதிரி அதில் வேட்டையாடினதுக்கான எந்த எவிடன்ஸும் நமக்கு கிடைக்கல. அது மாதிரி கரண்ட் ஷாக் அடிக்கிறதுக்கும் அங்கே கரண்ட் அந்த மாதிரி எதுவும் இல்லை. அது மாதிரி மின்னல் தாக்கி இறக்கிறதுக்கும் நம்ம எதுவும் ஒவ்வொன்றும் வேறு காலகட்டத்தில் இறந்துருக்கு. அதே மாதிரி இப்போ விஷம் சாப்பிட்ருந்தா அதெல்லாம் ஒன்றா போய் ஒன்றா சாப்பிட்ருக்கோம். அது பிரச்சனை வந்திருக்கும். இப்போ
இப்போ அந்த மாதிரியும் எதுவும் இல்லை. ஸோ அதனால் நமக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அது எல்லாத்துக்கும் நம்ம வந்து சார் சொன்ன மாதிரி எல்லா மாதிரிகளும் எடுத்திருக்கோம். நோய்க்கு இது பண்ணுறதுக்கு சாம்பிள் எடுத்திருக்கோம், விஷம் வச்சுருக்கு இதுக்கு எடுத்திருக்கோம், தண்ணி சாம்பிளும் எடுத்திருக்கோம். தண்ணியில் வேறு ஏதாவது வந்து நேச்சுரலாக ஃபங்கஸ் மாதிரியோ இல்லை வேறு ஏதோ விஷ செடிகள் அந்த மாதிரி எதுவும் இருந்தாலும் அந்த இதுவும் நம்ம வந்து எடுத்திருக்கோம். ரிசல்ட் வரப்போ நமக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படிங்கிறது க்ளீனாக தெரியும். இப்போ இந்த 5 யானை அப்படிங்கிறது வேறு காலகட்டத்தில் அது தனித்தனியாக இறந்துருக்கு, அது வேறு காசாக இருக்கும், இது வேறு ஒரு இடத்துல ஒரு இதாக இருக்குது. ஸோ ரிசல்ட் வரப்போ நமக்கு என்ன பிரச்சனைங்கிறது கண்டிப்பாக தெரியும். சார் யானைகளுக்கு இது மாதிரி வைரஸ் காய்ச்சல்ன்ற மாதிரி ஏதாவது ஒரு நோய் அது மாதிரி எதாவது ஆகிட்டு அது மாதிரி யானைகள் உயிரிழக்குதா? இது போல் வைரஸ் காய்ச்சல்கள் மற்ற யானைகளுக்கு பரவ வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த உயிரோடு இருக்கக்கூடிய யானைகளுக்கும் அந்த பாதிப்பு ஏற்படல சார். அது போல் ஏதாச்சும் வைரஸ் காய்ச்சல் அது போல் ஏதாச்சும் இருக்கா? அது வந்து நம்ம அப்படி இருந்தால் தடுக்கிறதுக்கான வழிமுறைகள் ஏதாச்சும் நம்ம பண்ண முடியுமா சார்? ஆமாம், இப்போ நம்ம மற்ற விலங்குகளுக்கு இருக்கிற மாதிரி வைரஸ் நோய் எல்லா விலங்குக்கும் இருக்குது, அதுக்கு யானைக்கும் இருக்குது. இப்போ நம்ம அதுக்கான சாம்பிளும் எடுத்திருக்கோம். அந்த ஆஸ்பெக்டில் அந்த கோணத்துலேயும் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அதனால் ரிசல்ட் வந்து நமக்கு தெரியும் கண்டிப்பாக. சார் அந்த யானை உடல் வந்து பாகங்கள் எதுவும் காணாமல் போயிருக்கா சார்? இப்போ இறந்து இது பண்ணதில்லை? இல்லை, எல்லா உடலும் இல்லை. 10 நாள் 15 நாள் ஆனதுன்னு சொன்னாங்க டாக்டராக. நீங்கள் உடற்பு வாய்ப்பு பிரேத பரிசோதனை செஞ்சதில் எவ்வளோ நாள் ஆகிருக்கும் நீங்கள் கரெக்டாக சொல்ல முடியுமா சார்? ஒவ்வொன்றும் வந்து முதல் இது ஒரு எல்லாமே வந்து ஒரு 20 நாளுக்குள்ளே 15-20 நாளுக்குள்ளே தான் இறந்துருக்கணும். எல்லாமே வந்து ஒரு 5 நாள் கேப்பில் இறந்துருக்க மாதிரி இருக்குது. லாஸ்ட் ஒரு கேள்வி சார். சார் இப்போ இந்த யானைகள் பாதுகாப்புக்காக நம்ம வந்து நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் சார். ஏன்னா 5 யானைகள் வந்து பெரிய விஷயம் சார். 2 மாதத்தில் 5 யானைகள் வந்து பெரிய விஷயம் வனப்பகுதியில். அதற்கான நடவடிக்கைகள் நம்ம ஏதாவது நம்ம துரிதப்படுத்துவோம் வாய்ப்புகள் ஏதாச்சும்? இல்லை, தமிழ்நாடு அரசு வந்து வன பாதுகாப்பு, வன உயிரின பாதுகாப்புன்ற மிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதில் யானைகள் பாதுகாப்பு நம்மளுடைய கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்களுடைய அறிவுரையின் பேரில் யானைகள் பாதுகாப்பு மிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருகிறது. அதற்கான வேட்டை தடுப்பு முகாம்கள், வேட்டை தடுப்பு காவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அது ஹேபிட்டேட் இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு அதனுடைய வாழ்விடங்களினுடைய மேம்பாடு அதெல்லாம் நிறையா பண்ணிகிட்ருக்கோம். அதனால் வந்து தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் யானைகளினுடைய இழப்பு, ஒவ்வொரு இழப்புமே வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அதனுடைய தடுப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது.